பணமா பாசமான்னு கேட்டால் எல்லாருமே பாசம்தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த பாசத்தோட அளவை நிர்ணயம் செய்கிறதே இங்கே பணம் தானே. மனிதர்களிடம் உள்ள அன்பு என்பது சிப்பிக்குள் இருக்கும் முத்து மாதிரி. அதை திறக்க தெரியாமல் திறந்து உடைச்சவங்க தான் ஜாஸ்தி. கடந்து செல்லவே முடியாது என்று நினைத்த எத்தனையோ கடினமான சூழலை மறந்தே போகணும். இதுவும் கடந்து போகும், நம்பிக்கையோடு இருங்கள். அதனால் ஆசையே துன்பத்திற்கு காரணம் புத்தர் சொல்லியிருக்கார். அதுக்கு ஒரு அருமையான கோட் என்னன்னு கேளுங்கோ. புழுவுக்கு மீன் ஆசைப்பட்டது, மீனுக்கு மனிதன் ஆசைப்பட்டான். மீனுக்கு சிக்கியது புழு, மனிதனுக்கு சிக்கியது மீன். புழுவிற்கு ஆனாலும் காத்திருந்தது புழு. மனிதன் மண்ணுக்குள் வரும் வரை யாரும் யாரை விடவும் உசந்தவங்களும் இல்லை, தாழ்ந்தவங்களும் இல்லை. அதனால் உனக்காக ஒருவன் வாழ்ந்தான் என்பதை விட உன்னால் ஒருவன் வாழ்ந்தான் அப்படிங்கிறது தான் சிறந்தது. அன்புதான் உன் பலவீனம் என்றால் இந்த உலகின் மிக சிறந்த பலசாலி நீதான். வாழ்க்கையை 2 விதமாக எதிர்கொள்ளலாம். அது போகிற போக்கிலேயே போய் எது நடந்தாலும் எல்லாம் நல்லதுக்கேன்னு நடக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது ஒரு வகை. நடக்கிறது ஒன்றொன்றையும் கண்காணித்து அதுக்கேற்ப வண்ணம் தானும் நடந்துட்டு தனக்கு எதிராக இருப்பதை தனக்கு வாட்டமாக வளைச்சுண்டு வாழ்க்கை நடத்துறது இன்னொரு வகை. 3வது வகையும் ஒன்று இருக்குது. வாழ்க்கையை நன்கு எதிர்கொண்டு நடக்க தெரிஞ்ச உத்தமமான ஆட்கள் கிடைத்தால் அவர்களின் கரம் பற்றி அடி ஒற்றி போய்விடுவது. அது ஈஸி வேலை இல்லையா? ஒத்த கருத்து உடையவாளோட நம்ம போயிட்டோம்னா வச்சுக்கோ, நம்ம லைஃப் ஈஸியாக போயிட்டே இருக்கும். நமக்கு ஒத்து வராத கருத்துக்கள் உள்ளவாள்கிட்ட போய் நம்ம ஆர்கியூ பண்ணி நம்ம லைஃப்பை கொண்டு போகிறத விட இந்த பாதை ரொம்ப ஈஸியான பாதை. இன்றைய உலகில் சரியாக இருப்பவன் சங்கடத்தை அனுபவிக்கிறான், நிறையா இருக்கிறவன் சந்தோஷத்தை அனுபவிக்கிறான். ஸோ இது என்னன்னு கேட்டேன்னா, அடுத்து எதிர்பாராதது எதிர்பாராமல் நடந்தால் அது உனக்கானது. எதிர்பார்த்தது எதிர்பார்த்தும் நடக்கலைன்னா அது உனக்கு இல்லாதது. கிடைத்ததை அனுபவிக்கவும் கிடைக்காததை ரசிக்கவும் கற்றுக்கொண்டாலே வாழ்க்கை மகிழ்ச்சியாய் இருக்கும். உழைக்கும்போது தேனீக்கள் போல சுறுசுறுப்பாய் இருந்தால் என்ன கிடைக்கும்? ஒரு சிறப்பான தேன் கிடைக்கும், நல்ல வாழ்க்கை கிடைக்கும்.